பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். சன்டேனை ரிமூவ் பண்ணாலே நம்மளோட ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளோயிங்காகவும் நல்லா பிரைட்னிங்காகவும் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபுல் பாடியில் உள்ள டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 மெத்தடில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக ஃபுல் பாடி பிரைட்னிங் அப்படின்ட்டு வரும்போது நம்ம வந்து ஒன்று இன்டர்னலாக ட்ரை பண்ணணும், இன்னொன்று எக்ஸ்டர்னலாக ட்ரை பண்ணணும். 2 மெத்தடுமே ஃபாலோ பண்ணாதான் நம்ம 100% ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் அண்ட் எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அண்ட் க்ரீம், இது 2 தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பேக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து க்ரீமாகவும் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக எப்படி மேக் பண்ணுறது, எந்த டைமிங்கில் அப்ளை பண்ணுறது, எந்த டைமிங்கில் கன்சியூம் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்த்துலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்னலாக நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் தான் கன்சியூம் பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் பேஸ்லேயே வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கலாம். நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக எடுக்கணும். இப்போ ஒரு வாரம் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஒரு நாள் ட்ரை பண்ணுற ரிசல்ட்லாம் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த ஸ்கின் பிரைட்னிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஜூஸ் எடுத்திருக்கேன்னா கேரட் ஜூஸ் தான். அண்ட் கேரட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனை அவ்வளோ நல்லா வந்து பிரைட்டன் பண்ணும். அண்ட் கேரட் வந்து நம்ம ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது நம்மளோட சன்டேன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஒரு க்ளோயிங், நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப டேனாக இருக்கீங்க அப்படின்னா ரெகுலர் பேஸில் வந்து கேரட் ஜூஸ் எடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் கேரட் ஜூஸ் மேக் பண்ணது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து நீங்கள் மேல் தோல் எல்லாத்தையும் வந்து சீவிட்டு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பால் அப்படி இல்லைனா வந்து தண்ணி, இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே குடிக்கிறனாலும் குடிக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபில்டர் பண்ணி குடிக்கிறனாலும் வந்து குடிக்கலாம். அண்ட் முக்கியமாக ஒன்று, இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணக்கூடாது. இதை நம்ம ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றனால சுகர் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் குடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து வாரத்தில் 2 தடவை ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்படின்னா கூட ஓகே தான், சுகர் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்கள். நீ ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ரிங்கை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம், ஃபில்டர் பண்ணாமையும் குடிக்கலாம். ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கும்போது நமக்கு வந்து ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சாலும் அப்படி குடிக்க பாருங்கள். குடிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கோங்க. அண்ட் இது கூட நீங்கள் அடிஷ்னலாக ஹனி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இன்னும். ஸோ முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நம்ம எந்த டைமிங்கில் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததும் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு எதுவுமே வந்து சாப்பிடாதீங்க. டீ, காஃபி எதுனாலும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல சூப்பரான ஒரு க்ளோ தெரியும், சூப்பரான ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து க்ரீமாகவும் ட்ரை பண்ணலாம், மாஸ்க்காகவும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அரிசி தேவைப்படும். அரிசி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் அரிசி வந்து பார்த்திங்கன்னா எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அதை வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 2யுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. நல்ல தண்ணி விட்டு ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு இதை வந்து அகைன் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். அடிஷ்னலாக இது கூட ரோஸ் வாட்டர் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் உள்ள பிளாக்கேஜ் அண்ட் ஒயிட்டேஜ் வந்து ரிமூவ் ஆகும். நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்குது அப்படின்றத தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுங்கள். ஆஃப்டர் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை நல்லா வந்து தொட்டு பாருங்கள்.
சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸ்கின் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஒரு மாரி ரொம்ப ட்ரையாக இருக்குது, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது டே பை டே அது வந்து கண்டிப்பாக வந்து ரெட்யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஸ்லோ ஃப்ளேம் வச்சு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து மறுபடியும் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கிண்ணத்துலேயே வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதும் இந்த மாதிரி வந்து பவுலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது நல்லாவும் இருக்கும், கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும். நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 to 4 டேஸ் வரையும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட அடிஷ்னலாக நம்ம இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிற திங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போல்லாம் வந்து இது வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த க்ரீம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அண்ட் இது கூட அடிஷ்னலாக முல்தானி மெட்டி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். முல்தானி மெட்டி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின் டோனை நல்லா வந்து பிரைட்டன் பண்ணும். ஸ்கின்னில் உள்ள சன்டனெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹெர்போதயா யூஸ் பண்ணுறேன். நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து பார்த்திங்கன்னா, சீரியஸ்லி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸ்கின்ல பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீரியஸ்லி தி பெஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து தெரியும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வாரத்தில் 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து 3 to 4 டைம்ஸ் கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 4 தடவை ட்ரை பண்ணும்போது ஸ்கின்ல அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து அந்த ரைஸ் க்ரீம் மட்டும் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் முல்தானி மெட்டியும் இந்த ஹனியும் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஸ்கின்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்ஸ்டன்ட் நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணும், சன்டனை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்ல உள்ள டார்க் பேச்சஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரீமாவும் அப்ளை பண்ணலாம், ஃபேஸ் பேக்காகவும் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சமாக நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுடலாம். மேக்ஸிமம் வந்து 20 மினிட்ஸ் வரை விட்டுருங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை நல்ல ஒரு குட்டி மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள். மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ நம்மளோட ஸ்கின் டோன் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா சர்க்குலர் மோஷன் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காட்டன் இல்லை சாஃப்டான கிளாத்ஸ் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வந்து இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். நல்லா அழுத்திலாம் துடைக்காதீங்க. ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை வந்து ரொம்ப ரஃப்பாகவும் டார்க்காகவும் ஆக்கும். நம்ம ரொம்ப அழுத்தி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால டேப் பண்ணால் மட்டும் போதும். வாட்டர் மட்டும் எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா அந்த வாட்டர் அதுவாக வந்து ட்ரை ஆகட்டும். நான்லாம் வந்து அப்பப்போ ஒரு சில டைம் ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸ்கின் வைப் பண்ண மாட்டேன். அப்படியே அந்த வாட்டர் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழிச்சு நான் வந்து சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அகைன் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. க்ரீமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது நிறைய எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக எடுத்து நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி நல்லா அப்சர்வ் ஆகிற வரை நல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு ஹோல் நைட் ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின்ல இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வாஷ் பண்ணும்போது ஸ்கின் சூப்பராக இருக்கும். நல்ல பிரைட்னிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 இன்க்ரீடியன்ட், இந்த 2 மெத்தடையுமே நீங்கள் வந்து வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஸ்கின்ல சூப்பர் அண்ட் அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது என்னோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணுங்கள். 1 மந்த் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் கண்டிப்பாக ரொம்ப வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video guys. Take it. Bye.